அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களையும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். உன்மேல் அன்பு வைத்த ராமனையும் நாட்டின் மன்னனாக ஆக்காமல் வனம் செல்ல வைத்து விட்டாயே என்று பரதன் பேசுதல். பாடல் எண் 858. கோசலை தாய் சுமித்திரை தாய் பொன்றிட நாள் பார்ப்பாயு, பாசத்தால் உன்னை அவர் பண் பூவாய் பார்த்தாரே. நேசமே உன் மேல் வைத்த நிறை ராம தீரனையும் தேசமன்னன் ஆக்கிடாமல் திரள் வனத்தே சேர்த்தாயே. இதுவே 858வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். கோசலை தாய் சுமித்திரை தாய் கொன்றிட நாள் பார்ப்பாயு என்ற முதல் வரிக்கான விளக்கம், என் தந்தையை கொன்றும் தமையனை துரத்தியும் விட்ட கொடுஞ்செயல்களை செய்த நீ அதோடு நிற்கவில்லை, இன்னும் பெரும் கொடுஞ்செயல்களை செய்வாய் என்று நான் கருதுகிறேன். ஒருவேளை நீ என்னுடைய இரு தாயரான கோசலை தாய் சுமித்திரை தாய் ஆகிய இருவரையும் கூட கொல்லுவதற்கு தகுந்த நாளை எதிர்பார்த்து அவர்களை கொல்லுவதற்காக திட்டமிட்டு காத்திருக்கிறாய் என்று கருதுகிறேன். ஆனால் என்னுடைய அந்த இரு தாயரும் உன்னை போல் அல்ல. உன்னுடைய எண்ணம் இவ்வாறு எண்ணுகையில் அவர்கள் இருவரும் பாசத்தால் உன்னை அவர் பண் பூவாய் பார்த்தாரே. உன்மேல் பெரும் பாசம் கொண்டு உன்னை பண் என்கிற நல்ல இசையை மீட்ட வந்த நல்ல ஒரு மலரானது இங்கே வந்துள்ளது என்று கருதியே அந்த மலரை, இசையை மீட்ட வந்த ஒரு நல்ல மலரை பார்ப்பது போலவே உன்னை அவர்கள் இருவரும் பெரும் பாசம் கொண்டு பார்த்தனர். நேசமே உன் மேல் வைத்த நிறை ராம தீரனையும், அது மட்டுமல்ல, அவர்கள் மட்டுமல்ல, உன்மேல் பெரும் பாசத்தையே வைத்திருந்த நிறைவானவன் என்று சொல்லக்கூடிய வண்ணம் அனைத்திலும் நிறைவான பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய, நிறைவான அன்பையே கொண்டிருக்கக்கூடிய ராமன் என்கிற உறுதிமிக்க உள்ளம் கொண்ட அந்த தீரனையும் கூட தேச மன்னன் ஆக்கிடாமல் திரள் வனத்தை சேர்த்தாயே. இந்த நாட்டின் மன்னனாக அவனை ஆக்காமல் மலைகளும் மரங்களும் திரண்டிருக்கக்கூடிய திரள் வனம் என்கிற அந்த தண்டக வனத்துள்ளே அவனை துரத்தி விட்டாயே என்று பரதன் கைகேயிடம் கேட்டான். இதுவே 858வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 859வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.